with your eyes. I get a hint of the perfume that I like. Midnight, pouring my heart out like it's water. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படின்னு இருக்கு. கான்ட்ரவர்சிக்கெல்லாம் வந்து தலைவோன டிவைஸ்னா யார் தெரியுமா? இப்போ என்னடா நான் இந்த தின்னான டிவைஸ் பண்றேன்னு சொல்லி உசுர வாங்கிட்டு இருக்காங்க. அதுல வேற என்னன்னா ஒவ்வொரு தின் டிவைஸ்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து தின் டிவைசஸ் ஃபுல்லா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பூராவும் தேவையில்லாத ஆணி மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்க்கு கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நான் ஐஃபோன் ஏரை கூட கவர் பண்ணியிருப்பேன். அகைன் எல்லாருமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ கான்ட்ரவர்சியின் உச்சம் அப்படின்னா அது வந்து ஸ்லிம் ஃபோன்ஸ். வணக்கம் விவாஸ், வெல்கம் பேக் அண்டு ஹாப்பி நியூ இயர். இதே மாதிரி தான் லாஸ்ட் இயரும் பண்ணோம். இந்த இயரும் ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணதை பார்த்தா அந்த ப்ளே பாய் அவன்னு நினைக்கிறேன். நரேஷ் ப்ரோ பேர் சொல்லிட்டேன், அதனால தான். பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படின்னு பார்த்தா நத்திங் ஃபோன் 3 தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இதுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ போட்டு புரட்டி அதை அடிச்சிருக்கோம். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். 6வது டேக்கு பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் யாருன்னு பார்த்தா நத்திங் ஃபோன் 3. அதான் அவன் ப்ரைஸிங்லேருந்தே எல்லாம் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் ப்ரைஸை குறைச்சதுக்கப்புறமும் பிரச்சனையாகவே இருந்தது, அது ஒன்று. ஸோ பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், நத்திங் ஃபோன் 3 தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த கிளிப்ஸ் இன்டர்ஃபேஸ்லாம் தூக்கிட்டு அதோட ப்ரைஸிங் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரவர்சி ஃபோனாக நத்திங் ஃபோன் 3. இந்த வருஷத்தோட பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நத்திங் ஃபோன் 3 ஒரு 2-3 வருஷமாக ரிசர்ச் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஏதாவது பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோன் தான், ஆனால் ஓவர் ப்ரைஸ்டாக வந்து அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த வருஷத்தோட பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் என்னோட சாய்ஸ் வந்து நத்திங் ஃபோன் 3. வணக்கம். 2025 கான்ட்ரவர்சியில் அடிப்பட்ட ஃபோன் அப்படின்னா ஐஃபோன் ஏர் தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து ஸ்லிம் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஐஃபோன் ஏர் வந்து ஸ்லிம்மாக இருந்தாலும் காஸ்ட்லியாக இருந்துச்சு. கேமரா வந்து சிங்கிள் கேமரா தான் இருந்துச்சு. பேட்டரி லைஃப்பும் வந்து சில பேருக்கு 1 டே வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹெவி யூஸ்லலாம் வந்து கேமிங் ஆடுறீங்க அப்படின்னா வந்து 1 டே கம்மியாக தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன். நத்திங் ஃபோன் 3 ப்ரைஸ், டிசைன் எல்லாத்துலேயுமே கான்ட்ரவர்சியாக இருந்தது, கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிடுது. ஸோ நத்திங் ஃபோன் 3 இது வந்து பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ்ன்றது 2-3 டிவைஸ் ஆப்ஷன் என் கையில் இருக்குது. ஃபஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் நத்திங் ஃபோன் 3 தான். ஏன்னா அது நான் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இந்த ஏகப்பட்ட அடி 80K வந்தோடனே நிறைய அடி. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐஃபோன் ஏர், அதுக்கப்புறம் S25 எட்ஜ் சொல்லலாம். ஆனால் எட்ஜ் வந்து அந்தளவுக்கு நேம் தான் எனக்கு தெரிஞ்சு 2 டிவைஸ் நான் நேம் வச்சுருக்கேன், ஐஃபோன் ஏரும் அதுக்கப்புறம் நத்திங் ஃபோன் 3. ஸோ பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் Xiaomi 15 Ultra. ஏன்னா ஷியோமிட்டு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஸோ அவங்க மிட் ரேஞ்சில் தான் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து Note 5 Pro, Note 6 Pro தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியல் டிவைஸ் வந்துட்டு என்ன வருது, Xiaomi 15 Ultra தான். பெஸ்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி டிவைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் ஏர் தான் நான் சொல்லுவேன் பெஸ்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி டிவைஸ்ன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு, பிடிக்கல. ப்ளஸ் சிங்கிள் கேமரா, அது அந்தளவுக்கு பேட்ரி இல்லை அப்படின்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கும் அதில் சிலது உடன்பாடு இல்லை. ஸோ அந்த கேட்டகரி கான்ட்ரவர்சி டிவைஸ் கேட்டகரியில் ஐஃபோன் ஏர் தான் நான் சொல்ல போகிறேன். பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் ஐஃபோன் ஏர் தான். ஏன்னா 1,20,000ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சிங்கிள் கேமரா, இசிம்மு அப்படிங்கிறத பார்க்குறப்போ அது எனக்கு வந்து ஒரு சலசலப்பை க்ரியேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படிங்கிறதுல போட்டிருக்கேன். பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஃபோன் ஏரை தான் சொல்லுவேன். ஏன்னா அது என்ன தான் இன்ஜினியரிங் மாறும்னு சொன்னாலுமே அது ரொம்ப ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது. ஈவன் அதை கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஸ்டோரில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. என்ன தான் சொன்னாலுமே அது நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்குது. நான் எதை இன்ஜினியரிங் மாறும் அப்படின்னு சொல்லுவேன்னா கண்டிப்பாக எல்லா ஃபியூச்சர்ஸும் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தேன், அது கண்டிப்பாக நான் இன்ஜினியரிங் மாறும்னு சொல்லுவேன். பட் இவங்க பண்ணது வந்து நிறைய சென்சார்ஸ் ரிமூவ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணது, அப்புறம் பேக்கில் ஒரே ஒரு கேமரா வச்சது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ். ஈவன் தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப புவராக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி பெஸ்ட்டு கான்ட்ரவர்ஷியலான டிவைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus 13s. ஏன்னா செல் பண்ண ப்ரைஸுக்கும் அவங்க வந்து ஆஃபர் பண்ண ஃபீச்சர்ஸுக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இட்ஸ் கம்ப்ளீட் மிஸ் மேட்ச்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இன்னும் பெட்டராக ப்ரைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னோட கான்ட்ரவர்ஷியலான டிவைஸ் சாய்ஸாக இருக்கும். ஹலோ, நான் உங்கள் சுரேஷ், கிளாஷ் வித் சுரேஷ்லேருந்து. ஓகே,
பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் ஆஃப் 2025 என்ன கேட்டிங்கன்னா நத்திங் ஃபோன் 3 தான் சொல்வேன். ஏன்னா லான்ச் ஆனப்ப 80,000 சொல்லியிருந்தாங்க. அந்த ரேட்டுக்கு அதுவும் அந்த ப்ராசஸர் வச்சுக்கிட்டு சத்தியமா மனசே ஆறல. என்னடா அது இப்படி பண்ணிட்டானுன்னு சொல்லி அதுலேருந்து அந்த டிவைஸ் வந்து அன்டில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர் போடுற வரைக்கும் ரொம்பவே கான்ட்ரவர்சி டிவைஸ் தான். கான்ட்ரவர்சியான டிவைஸ், கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லைன்னலாம் இந்த 2025ல். ஏன்னா ப்ரைஸ் ஹைக்குக்கு அப்புறமா நிறையா ஃபோனோட ப்ரைஸு உண்மையாகவே அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த்தானு கான்ட்ரவர்சி இருந்துச்சு தான். அந்த கான்ட்ரவர்சியை உருவாக்குனது ஒன் ப்ளஸ் உடைய 15. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. பெஸ்ட் ஆஃப் 2025 அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட் கான்ட்ரவர்சி மொபைல். அது பார்த்திங்கன்னா என்னுடைய சாய்ஸு நத்திங் ஃபோன் 3. கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 80,000க்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபரில் 40,000 வரைக்கும் விற்றுருக்கலாம். பட் டெக்லே பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு மொபைல். ஸோ ப்ரைஸ் ஹைக்கில் ரொம்பவே அதிகமாக்கிட்டாங்க. ஸோ அது வந்து எல்லா மொபைல் பிராண்டுக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கும் ஒரு சான்ஸ் அமைஞ்சது. ஸோ அதனால் நத்திங் ஃபோன் 3 தான் வந்து என்னுடைய சாய்ஸு பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி மொபைலில். ஸோ பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸு அல்காடெல் V3. ஏன்னா வந்து அதில் வந்து ஸ்டைலஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எது கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. 20,000 பட்ஜெட்டில் கேவலமாக இருந்துச்சு. அந்த ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸு. பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படின்னா வேறு யார், நம்ம ஐயாச்சாமின்ற மாதிரி நத்திங் ஃபோன் 3 தான். கான்ட்ரவர்சிலேயே வளர்ந்தவங்க அவங்களாம். ஸோ நத்திங் ஃபோன் 3 பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ். OnePlus 15 அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. பீப்புள் ஸ்டார்டட் பையிங் அண்ட் யூஸிங் இட், பட் ஸ்டில் ஸ்பெக் ஆன் பேப்பர் இஸ் லைக் தட். நம்மளுக்கு என்ன தெரியல. பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு பிக்குன்னு சொல்ல முடியல. ஐஃபோன் ஆரையும் நான் சொல்கிறேன், S25 அல்ட்ராவையும் நான் சொல்கிறேன், அதே மாதிரியே நத்திங் ஃபோன் 3யும் நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு கான்ட்ரவர்சி டிவைஸ் அப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் நத்திங் ஃபோன் தான் சொல்லுவேன். நத்திங் ஃபோன் 3. ஏன் நத்திங் ஃபோன் 3 சொல்கிறேன்னா 75,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணிவிட்டு அதை 35,000 ரூபாய்க்கு விற்றதுனால அவனை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இது ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு பிராண்டாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ். ஸோ இந்த லைனில் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், சொல்லப்போனால் பரிதாபமான ஒரு நிலைமையில தான் பிக்சலோட 10 சீரிஸ் இருந்தது. இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் மூலமாக அவங்க வந்து GPU ரிலேட்டடான டிரைவர்ஸ்லாம் புஷ் பண்ணனால, ப்ளஸ் இன்றைக்கும் கூட பிக்சல் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிவைஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு யூஎஸ்பி இருக்கும். இப்போ 15 அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராவில் தரமாக இருக்குது, ஃபோட்டோகிராஃபிக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு பிக்சல் வந்து எப்படி இருக்குன்னா, ஆண்ட்ராய்ட் சைடில் நான் இப்போ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது பிக்சலில் ஏதோ ஒரு யூனிக் ஒரு டச், ஒரு சூப்பரான ஒரு ஃபீல், அதனாலேயே வந்து எந்த இடத்துலையுமே தலைவனை மறக்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கூகுள் பிக்சல் லைனப் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிமைஸ்டு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் அப்படின்னு பார்த்தா இவந்தோ ஷாமியில் ஹைப்ரோவைஸ் 2லாம் கொடுத்து ஓரளவுக்கு நிறைய ஆப்டிமைஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த இயர் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து S24 FE அது வந்து ஓகே நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா 1U8 அது வந்து செம்மையாக பண்ணியிருந்தானுங்க. அதனால் அதுக்கு அந்த பதவியை கொடுக்குறேன். மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் என்னை பொறுத்தவரையும் சாம்சங் A55 நல்லா இருந்தது. அதுக்கடுத்து OnePlus 13s, அது ஆக்சிஜன் OS 16க்கு முன்னாடியும் நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து கொஞ்சம் நோண்டி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அதில் பேட்டரி பேக்கப் வந்து எல்லாம் நல்லா இருந்தது. பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு ஃபோன் அப்படின்னா iPhone 17 தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துட்டு அவ்வளோ கம்மி சைஸான பேட்டரி கெப்பாசிட்டி வச்சுட்டு ஈவன் நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு அதோட பேட்டரி லைஃப்ங்கிறது இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா iPhone 17. இந்த செகண்ட் வந்து மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து நான் Pixel 10 Pro XL அது வந்து இப்போ எப்படி இருக்குது எனக்கு தெரில. ஒரு 1.5 months பேக் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பக்காவாக இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, ஆப்டிமைஸ்டாக இருந்தது. அண்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி அந்த டிவைஸ் வந்து நல்லா யூஸ் ஆச்சு. 2025ல் மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் Note 50s 5G+. ஸோ இன்ஃபினிக்ஸ் வந்து நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் XOS 15 நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண XOS 14லாம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. UIலையும் வந்து பிளெயினாக இருக்கும், எல்லா சைனீஸ் OS மாதிரியே தான் வந்து இருக்கும். XOS 15ல் நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு யூஸ் பண்ணுறது, பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ்னால் என்னோட யூசேஜ் பொறுத்த வரைக்கும் S25 அல்ட்ரா. பேட்டரி, ஸ்க்ரீன், கவரேஜ், நெட்வொர்க் கவரேஜ் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட் ஆப்டிமைஸ். அண்ட் எந்த கிளிச்சஸ் அண்ட் ஸ்டட்டஸ் எதுவும் நான் ஃபீல் பண்ணல. ஸோ அதுக்கு மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் அதாவது இது வந்து என்னோட இது S25 அல்ட்ரா. ஏன்னா நான் பார்த்த ஆப்ஷன் வர வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. SOT பொறுத்த வரைக்கும் 8 hours,
9 ஹவர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் வந்து சாம்சங் S25 அல்ட்ரா நான் போகிறேன். மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் பிக்சல். ஸோ நான் வந்துட்டு பிக்சல் யூசர் தான். ஸோ 2-3 வெர்ஷன்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆப்டிமைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு யூஐ வரிசையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் டிவைஸ் வந்துட்டு பிக்சல் தான் இது வரைக்குமே. ஸோ மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் வந்து பிக்சல். அப்புறம் மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் அந்த கேள்வி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது எனக்கு தோணலை. அந்த மாதிரி எந்த ஃபோனும் அப்படி இருக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு ஒன்று கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் பற்றி எனக்கு அது தோணலைன்னு தான் சொல்லி முடிச்சிடுறேன். மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ். ஸோ இதை வந்து நான் ஆப்டிமைஸ்டுங்கிறத ஒரு சாம்சங்கோட எஸ் சீரீஸ் அந்த ரேஞ்ச் வந்து இந்த வருஷத்துக்கு S25 தான். ஸோ S25 அல்ட்ரா அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த இடத்துல. அடுத்து மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் எனக்கு சாம்சங்கோட டிவைசஸ்லாம் இப்போ ரொம்ப ஆப்டிமைஸாக தெரியுது. ஏன்னா என்ன தான் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே வந்து சென்சார்ஸ் வந்து பிக்காக இருந்தாலுமே இதில் சாஃப்ட்வேர்லேயே வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாங்க சாம்சங். ஈவன் நான் வந்து எனக்கு S23 அல்ட்ரா வச்சுருக்கேன். இது ஒரு 2 வருஷமாக வச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த ஃபோன் மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே எனக்கு சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட்டு நான் வேறு ஃபோன் மாறினா எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் வந்து சாம்சங் டிவைசஸ் வர ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ ஈவன் S35 அல்ட்ரா எடுத்துக்கலாம். அது நான் கண்டிப்பாக அதை ஆப்டிமைஸ் டிவைஸஸ் சொல்லுவேன். அண்ட் மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் ஆப்வியஸ்லி இந்த பிக்சல் 10 இருந்தால் கூட என்னோட பர்சனல் ஆப்டிமைஸ்ட் டிவைஸோட பிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாம்சங்கோட S25 சீரீஸாக தான் இருக்கும். அண்ட் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பார் வித் கூகுள் கொண்டு வந்துட்டாங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஐ இன்டெகிரேஷன், ஓவரால் சிஸ்டமோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி வெல் ஆப்டிமைஸ்ட் யூஐ. ஒன் UI 8 பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் த பெஸ்ட் பிக். ஸோ அடுத்து வந்து மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸு. அநேகமாக இதை சொல்லிட்டு என் வாயை வந்து உப்பு தண்ணி போட்டு தான் கழுவணும். ஸோ சாம்சங் S25 அல்ட்ரா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து சாம்சங் சைட்லேருந்து இப்படி வெல் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் வந்து வரும்னு கொஞ்சம் கூட நம்பல. ஏன்னா அவங்ககிட்ட பிடிச்சதே டிஸ்பிளே தான். அதுலேயே வந்து 2 கோட்லேருந்து 3 கோடு, 3 கோட்லேருந்து 4 கோடுன்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனான். பட் ஆனால் S25 அல்ட்ரா இருக்கிறதுலே வேறு லெவல் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் எனக்கு தெரிஞ்சு. எந்த டிவைஸுக்கு வந்து அப்டேட்டே இல்லாமல் இருக்கோ, அப்டேட்டே பண்ணாமல் இருக்கோமோ அதுதான் வெல் ஆப்டிமைஸ்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட் பண்ண தான் சில ஃபியூச்சர்ஸும் வருது, நிறையா பக்ஸும் வருது. ஸோ வந்து ஆப்டிமைஸ்டு டிவைஸுன்னு வந்து என்னுடைய லிஸ்ட்டில்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு மொபைல் அது பார்த்தீங்கன்னா OnePlus 15. அதில் வந்து ஹேசில் பிளேடு கிடையாது, ஆனால் கேமரா நல்லாயிருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டிலேருந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர் மொபைலாக இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ OnePlus 15 தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு மொபைல். அடுத்தது வந்து மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸு. என் ஆஃபீஸில் என் கலீக் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு OnePlus Nord 5. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எல்லா விதத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ண ஒரு டிவைஸு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, ஒரு குட் செட் ஆஃப் கேமராஸ், 8S Gen 3 ஃபார் கேமிங்கு, மோர் ஓவர் இந்த 35K ஸ்வீட் ஸ்பாட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், எல்லாத்தையும் வச்சு பார்த்தா மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ்னு அதுதான் சொல்லுவேன். வணக்கம். இந்த வருஷம் வந்து என்னோடய ஃபோன் ஆஃப் தி இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அண்டு 200 மெகாபிக்சல் கேமரா அண்டு 2 50 மெகாபிக்சல் சென்சார், ஒன்று வந்து டெலிஃபோட்டோ அண்டு அல்ட்ரா வைடு. அப்புறம் வந்து அது ஓவரால் அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக அது இந்த வருஷம் அமைஞ்சிச்சு. மோஸ்ட் ஆப்டிமைஸ் டிவைஸ் வந்து நான் S25 அல்ட்ரா கொடுக்குறேன். ஸோ எவ்ரி சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அந்த ஃபோன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. சாம்சங்கோட ஸ்ட்ரென்த்தை இப்போதைக்கு சாஃப்ட்வேர் மட்டும்தான். ஸோ அதனால் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்டிமைஸ் டிவைஸ் ஐம் கிவிங் இட் டு S25 அல்ட்ரா அண்ட் iPhone 17 Pro Max. அது ரெண்டுமே ஆப்டிமைஸ். நீங்கள் செப்டம்பரில் தானே வந்து 17 Pro Maxன்னு சொன்னீங்க. 16 Pro Max பிகாஸ் ஐம் யூசிங் இட் அண்ட் எனக்கு தெரியுது இந்த டிவைஸ் இஸ் வெல் ஆப்டிமைஸ். இப்போ கூட அதை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்டர்னல் மைக், கண்டென்சர் மைக் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. 2025 எப்போவுமே பிக்சலை தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு ஆப்டான டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா S25 அல்ட்ராவே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுவே ஒரு ஆப்டிமைஸ்டான டிவைஸ் தான், நல்லா தான் இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. S24 அல்ட்ராவில் அப்டேட் வரும்போது இருந்த பஞ்சாயத்தெல்லாம் S25 அல்ட்ராவில் இல்லை.
ஸோ அதனால் S25 அல்ட்ராவே நான் ஒரு ஆப்டிமைசரான டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல விரும்புகிறேன். பிக்சல் 10 சீரிஸையும் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் S25 அல்ட்ரா தான் சொல்லுவேன். ஏன்னா S25 அல்ட்ரா நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபோன் எங்கேயுமே என்னை ஃபீல் பண்ண வைக்கல, லேக் ஆகிற மாதிரியோ இல்லை வேறு எதனா பிரச்சனையோ வந்து ஃபீல் பண்ண வைக்கல. சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் என்னை பொறுத்தவரை நான் யூஸ் பண்ண டிவைஸ்லேயே S25 அல்ட்ரா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸாக இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு வரும்போது சாம்சங், கூகுள், ஆப்பிள் இவங்க 3 பேரையும் தான் நம்ம வீடியோவில் ரொம்பவே ரிலேபிளாக சொல்லியிருப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் யார் கேட்டிருந்தாலும் இப்போ கூட நான் கூட இந்த வீடியோ வந்து 14 Pro Maxல தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஐஃபோன் தான் சொல்லணும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா எல்லா ஆஸ்பெக்டையும் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. யாருனாலும் இப்போ டக்குன்னு ஒரு சேனல் இல்லாட்டி நான் பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 30K ஸ்வீட் ஸ்பாட்டாக சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த ப்ரைஸுக்கு வந்திருந்த S24 FE, அதாவது இந்த ஆஃபர் டைமில் S24 FE உங்களுக்கு 30,000 கிடச்சிது. ஸோ அந்த டிவைஸ் வச்சு நீங்கள் நல்லாவே வீடியோ எடுக்க முடியும். ஸோ கண்டென்ட் கிரியேஷனுக்கு அதை நான் சொல்லலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். இதுக்கும் இந்த இயர் நான் யூஸ் பண்ண S24 FE தான் சொல்லணும். அதுவும் ஐஃபோன் தாங்க. என்னை பொறுத்தவரை ஐஃபோன் 17 போதும். எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஸ்கொயர் கேமரா நீங்கள் விளாக்லாம் எடுக்கிறீங்கன்னா ஐஃபோன் 17 கான்டென்ட் கிரியேஷனுக்கு நல்லா தான் இருக்கும். ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். அந்த HDR-ம் நமக்கே தெரியும் ஐஃபோனில் எவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. பெஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஃபோன் அப்படின்னா ஐஃபோன் 17 தான். பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் ஆஃப்கோர்ஸ் ஐஃபோன் 17 ப்ரோ இல்லை ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தா அது சிவாவாக இருக்கட்டும், ஃபோனர்னாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நாங்கள் வீடியோ எடுத்தது வந்து ஐஃபோன் 16ல், ஐஃபோன் 15ல் தான். ஸோ ஐஃபோன் சீரீஸில் தான் நாங்கள் வீடியோ எடுத்தது. அண்ட் அந்த அவுட்புட்டுமே வந்து நல்லா தான் இருந்தது. யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐஃபோன் 17 ப்ரோ இல்லை 17 ப்ரோ மேக்ஸ் தான் பெஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் டிவைஸ். பெஸ்ட் ஃபோன் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் இதுவும் திருப்பி ஐஃபோன் தான் சொல்லுவேன். ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ். ஸோ பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸில் ட்ரிப்பிள் கேமரா இருக்குது. ஸோ டெலிஃபோட்டோ கேமராலேயும் வந்து நல்ல கண்டென்ட் வந்து மேக் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து புது சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்குது. ஸோ 4K HDR, ப்ரோரெஸ்ஸு, ஆப்பிள் லாகு. ஸோ அது தவிர இப்போது ஜென்லாக் ஃபீச்சர்னால மல்டிபிள் ஐஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி மல்டிபிள் கேமரா செட்டப் வச்சு வீடியோ எடுக்கலாம். பெஸ்ட் கண்டென்ட் கிரியேஷனுக்கு வீடியோக்கு வந்து ஐஃபோன் 17 or 17 Pro Max, ஃபோட்டோவுக்கு வந்து Xiaomi 15 Ultra or X200 Pro. ஃபஸ்ட் ஆப்ஷனு Xiaomi 15 அல்ட்ரா. ஏன்னா பொறுத்த வரைக்கும் எனக்கு கேமரா பெஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே பெஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆப்பிள் டிவைசஸில் எல்லாமே எதுனாலும் சொல்லிக்கலாம். பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் எப்போவுமே ஐஃபோன் தான். ஸோ ஐஃபோனில் வர அவுட்புட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை அடிச்சிக்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவைஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ டஃப் கொடுக்கறதுக்கு. ஸோ அதில் அந்த வரிசையில் வந்துட்டு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் டிவைஸ் வந்துட்டு ஐஃபோன் தான். பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் நோ டவுட். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஐஃபோன் சீரியஸ் தான் வீடியோகிராஃபிக்கு பெஸ்ட்டு. ஸோ பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் கண்டிப்பாக சாம்சங் வீடியோகிராஃபிக்கு, ஐஃபோன் வீடியோகிராஃபிக்கு, பிக்சல் வீடியோகிராஃபிக்கு. ஸோ இந்த 3மே பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன் ஃபோன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பெஸ்ட் ஃபார் கான்டென்ட் கிரியேஷன் எப்போ போல ஐஃபோன் தான். ஏன்னா ஐஃபோன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் அந்த வீடியோஸு இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், என் கசின்ஸ் பிரதர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை வந்து கம்பேரிஷனுக்கே கொண்டு வர முடியாது. ஐஃபோன்ஸ் வந்து வீடியோவில் செம்மையாக இருக்கும். ஆப்பிள் ஃபோன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெஸ்ட் ஃபார் த கண்டென்ட் கிரியேஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் ஆப்வியஸாக வீடியோன்னு வரும்போது ஐஃபோன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத். வீடியோ பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் மட்டும்தான். அதில் எந்த ஐஃபோன் எடுத்துக்கிட்டனாலுமே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ பெஸ்ட் கண்டென்ட் கிரியேஷனுக்கு நான் வந்து ஐஃபோன் 17 to 17 ப்ரோ மேக்ஸ் எந்த டிவைஸ் எடுத்தாலுமே நல்லாயிருக்கும். பெஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் டிவைஸ் இது வந்து எப்படி நம்ம பார்த்தோன்னா சைனீஸ் ஃபோன்லாம் நிறையா வீடியோ நல்லா எடுத்தாலும் ஆனால் சாம்சங் ஐஃபோன் அளவுக்கு இன்னும் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலைன்னு தான் எனக்கு தோணுது. நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதே iQOO தான் 4K 60 FPS நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து அந்த சாம்சங் ஐஃபோனுக்கு ஒரு நிகரான ஒரு வீடியோ கிளாரிட்டி இன்னும் தேவைப்படுது. பெஸ்ட் மொபைல் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் விவோவில் எக்ஸ் சீரீஸில் எந்த மொபைல் எடுத்திங்கனாலும் அது உங்களுக்கு பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன் மொபைலாக இருக்கும். ஸோ அதில் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் சீரீஸில் விவோ X200 FE அப்படிங்கிறது அண்டர் 50,000, அதாவது 45,000 48,000 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா விவோ X200 FE. பெஸ்ட்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் ஆப்வியஸ்லி ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸு. ஏன்னா இப்போ நான் ஐஃபோன் 15 ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே சூப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக 17 ப்ரோ மேக்ஸ் சூப்பராக தான் இருக்கணும். நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல. பட் ஸ்லோவான ஆப்பிள் ஃபேன் பாயாக மாறிட்டு இருக்கனால சொல்லுவேன் ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்.
பெஸ்ட் ஃபார் கான்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னா நோ டவுட் அது ஐஃபோன் தான் அந்த ஏரியாவில் இன்னுமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஐஃபோன் 17க்கு கொடுக்குறேன் நான். ஸோ ஒரு நல்ல ஃபோனாக அது இந்த வருஷம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்துருந்துச்சு, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் பெஸ்ட் டிவைஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் 17 Pro Max. அவ்வளோதான். அதுக்கு ஆண்ட்ராய்ட் காம்படிட்டர்லாம் நான் சொல்லலை. பிகாஸ் ஐம் கோன் ரெக்கார்ட் வீடியோ இன் தட். ஐம் ரெக்கார்டிங் வீடியோ இன் ஐஃபோன். அதிலே எடிட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினும் இருக்கு. அஃப்கோர்ஸ் சாம்சங் S25 அல்ட்ராவை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். 2024 இருந்ததுனாக்கா சாம்சங் S24 அல்ட்ரான்னு சொல்லியிருப்பேன். 2025 சாம்சங் S25 அல்ட்ரான்னு சொல்லுவேன். இப்போ 2026 சாம்சங் S26 அல்ட்ரா லான்ச் ஆக போகுது. அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த வருஷம் அதை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லலாம். பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா நான் வந்து 15 அல்ட்ரா தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 15 அல்ட்ராவை தான் சொல்லுவேன். ஷாமி சீரியஸ் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிராண்ட் ஷாமி. ஸோ நான் நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் 14 அல்ட்ராவும் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி 14 அல்ட்ரா டு 15 அல்ட்ரா வீடியோகிராஃபி சூப்பராக இருக்குது, ஃபோட்டோகிராஃபிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், அது ரெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த 14 அல்ட்ராலேருந்து 15 அல்ட்ரா எனக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துச்சு. பெஸ்ட் 2024 ஃபோனு 2025ல எது அதிகமாக விற்றுது அப்படின்னும் போது S24 சீரீஸ்ன்னு சொல்லிடலான்னு தோணுச்சு. FE வித்துச்சு, S24 அல்ட்ரா வித்துச்சு, S24 ப்ளஸ் ஃபஸ்ட்டு வித்து ஸ்டாக்கே முடிஞ்சு போச்சு. அடுத்து S24 உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் வேரியன்ட் வர இப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இந்த S24 அப்படின்னு ஆரம்பிச்சாலே நல்லா சேல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அந்த லைனப் நான் சொல்லிடுறேன். பெஸ்ட்டு 2024 ஃபோன் சோல்டு இன் 2025 அப்படின்னு பார்த்தா S24 FE தான். என்ன பண்ணுறது, தெரியாதனமாக இந்த சாம்சங் வலைக்குள்ளே சிக்கிட்ட மாதிரி இருக்குங்க. பெஸ்ட்டு 2024 ஃபோன் சோல்டு இன் 2025 சாம்சங் S24 சீரிஸ். இதை தான் வந்தவங்களே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதுதான் 24 லான்ச் ஆகி 2025ல நல்லா சேலான ஃபோன் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஏன்னா என்னோட அனாலிட்டிக்ஸ் வந்து நான் பார்த்தேன் எது அதிகமாக சேல் ஆகியிருக்கு அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE தான். ஸோ எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பேக்கேஜாக இருந்தது. 30,000க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஃபோனு. ஸோ அதுதான் என்னோட பிக்காக இருக்கும். பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025 கேலக்ஸி S24 அல்ட்ரா. அந்த ஃபோன் தான். ஏன்னா 2024ல் S23 அல்ட்ரா நல்லா போய்கிட்டு இருந்தது. இப்போ வந்து 2025ல் வந்து S24 அல்ட்ரா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் அதை வாங்கினாங்க. பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025. என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஐஃபோன் 16 ப்ளஸ்ஸு. ஆனால் ஐஃபோன் 16 ப்ளஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்டாக் கிடைக்கிறதில்ல. பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் மாடல் வந்து இப்போ வரதில்லை, விலையும் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஐஃபோன் 16 ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து பிக்சல் 9. ஸோ ஆஃபரில் வந்து கம்மியாகவே வந்துச்சு. டெலிஃபோட்டோ இல்லை, ஆனால் டியூவல் கேமராலே வந்து நல்ல பெரிய சென்சாரு, கேமரா வந்து நல்ல கேமரா, வீடியோகிராஃபிக்கும் வந்து நல்ல ஆப்ஷனு. ஸோ பிக்சல் 9 வந்து என்னோடய செகண்ட் ஆப்ஷன். பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்டு இன் 2025னா S24 அல்ட்ரா இந்த சேலெலாம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணதால் நிறையா ஃபோன் சோல்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ 2024 சோல்ட் இன் 2025. 2024 டிவைஸ் வந்து 2020 நிறைய சோல்ட் ஆனது S24 அல்ட்ரா. பெஸ்ட் 2024 சோல்டு 2025னா எப்போவுமே வந்துட்டு ஐஃபோன் தான் இந்த பிக் மில்லியன் டே சேல் நிறையா வித்துட்டு இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் தான் பெஸ்ட் சோல்டு டிவைஸ். பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025 undoubtedly Samsung S24 Snapdragon variant. பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025 வழக்கம் போல் சாம்சங் S சீரிஸும் ஐஃபோனோட முந்தின வருஷ சீரிஸும் தான் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேவோ இல்லை அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லையோ வரப்போகுது. ஸோ அதுதான். ஸோ பெஸ்ட் 2024 ஃபோன் வந்து சோல்ட் இன் 2025 அப்படின்னா S24 ப்ளஸ் சொல்லுவேன். 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025. ஸோ அதில் வந்து எனக்கு 2 ஃபோன்ஸ் ஆக்சுவலி இருக்குது. ஒன்று வந்து S24 அண்ட் இன்னொன்று வந்து S24 அல்ட்ரா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து செம்ம டிமாண்டில் இருக்குது. S24 வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 40,000 to 45,000 ருபீஸுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து 6 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இருக்குது. செம்ம டிஸ்பிளே, செம்ம கேமரா, ஓகேவான பேட்ரி லைஃப் அண்ட் செம்ம ஃபார்ம் ஃபேக்டர், செம்ம கம்ஃபர்டபுள் டு யூஸ் and one of the best optimized software experience வேறு. 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சாம்சங் S24 அல்ட்ரா. ஸோ இது சம்மந்தமே இல்லாத யாரா நீ குறுக்கில் வரேன்ற மாதிரி, நீ யாரா ரவுடின்னு சொல்லிட்டு குறுக்கில் வரேன்ற மாதிரி. ஸோ வேறு லெவலில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு 2024 ஃபோன் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா. பெஸ்ட் ஆஃப் 2024 ஃபோன் சோல்டு இன் 2025
எந்த மாதிரியான ஃபோன்ஸ் வந்து 2024 அதாவது விற்காதது அதிகமாக வந்து 2025 விற்றுருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஹைக்குக்கு அப்புறமா ப்ரீவியஸ் மாடல், அதாவது ஹையர் அண்ட் மாடல் நிறையா ஃபோன்ஸில் இப்போ OnePlus 13 இருக்கட்டும், iQOO 13 இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதிகமாக தான் சேல்ஸ் ஆகுது. ஏன்னா ப்ரைஸ் ஹைக்குக்கு அப்புறமா அது வந்து பெட்டர் வேல்யூ மாதிரி தெரியுது இந்த ஹைக் இருக்கிற புது ஃபோனை வாங்குறத விட. பெஸ்ட் 2024 மொபைல் சோல்ட் இன் 2025. ஸோ என்னுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா iQOO 12. அது பார்த்தீங்கன்னா 42,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே கிடச்சிது. ஸோ அது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்கும். ஸோ iQOO 12 தான் என்னுடைய சாய்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது ஒரு 18,000-19,000 Honor 200 மொபைல் கிடச்சிது. ஸோ அந்த Honor 200ம் சூப்பரான ஒரு சாய்ஸு. 2024 மொபைல் இன் 2025 அப்படின்னா iQOO 12 அண்டு Honor 200. 2024 ஃபோன் 2025 எல்லாருக்கும் சில ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்ததுலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 3 பேர் iPhone 16 வாங்கினாங்க இந்த பிக் பில்லியன் டேஸ் சேல். அது பிக் பில்லியன் டேஸ் போல ஐஃபோன் டிஸ்கவுண்ட் சேல்னு வச்சிடலாம். ஸோ iPhone 16 தான் வந்து 2024 டிவைஸ் விச் இஸ் ஹைலி சோல்ட் இன் 2025. லாஸ்ட் இயரோட ஃபோன் இந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் என்னென்னா iPhone 16 ப்ளஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா 2024 வந்துச்சு. இப்போ ப்ரைமரியாக என்னோடய டிவைஸ் அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இந்த வருஷமும் ஒரு ரிலையபிளான ஒரு ஃபோனாக இருந்துச்சு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்லையும் ஓரளவு அது சேல் ஆச்சு. பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025னா அது S24 அல்ட்ராக்கும் S24 ஸ்னாப்ட்ராகன் எடிஷனுக்கும் நான் கொடுக்குறேன். ரொம்ப நல்ல ஃபோன்ஸ் அது ரெண்டுமே. நம்ம கம்யூனிட்டி மக்கள் கூட எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி யூசர் ரிவ்யூஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025 S24 அல்ட்ரா. பெஸ்ட் 2024 ஃபோன் சோல்ட் இன் 2025. நான் என்ன அதை சூஸ் பண்ணுவேன்னாக்கா iQOO 13 இதில் நான் வந்து பிக் பண்ணுறேன். சாம்சங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா S24 இருக்குது. அது ப்ரைஸ் மழிஞ்சி வந்தது. அப்போ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. பிக்சல் 9 சீரிஸ் மொபைல் ஃபோன்ஸும் கம்மியான ரேட்டுக்கு வந்தது. அதையும் நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. S24 ப்ளஸ்ஸும் வந்தது. அதையும் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் சொல்கிறது என்னன்னாக்கா iQOO 13 வந்து ஓரளவிற்கு 40,000 ரூபா செக்மெண்ட்டுக்கெலாம் வரும்போது அதுதான் ஒரு நல்ல டீல் மாதிரி எனக்கு 2025 பட்டுச்சு. ஸோ அதனால் நான் வந்து iQOO 13 நான் வந்து சூஸ் பண்ணுறேன். 2024 ஃபோன் சோல்டில் வந்து 2025 அந்த ஃபோனை வாங்குறாங்க அப்படின்னா அதில் என்ன ஃபோன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து S24 அல்ட்ராவும் iPhone 16 சீரீஸும் சொல்லுவேன். யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் அப்படின்னு வரும்போது அகைன் ஐஃபோன் தாங்க. இந்த யூஸ்டு மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. சொல்லப்போனால் 20,000 ரூபாய்க்கு கீழே 15,000 ரூபாய்க்கு கீழே இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் சூஸ் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 15,800 ரூபாய்க்கு பிக்சல் 7 கிடைக்குது. 7 வாங்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 5G காம்பேட்டபிளாக இருக்குது, கூகுளோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல கேமரா, வீடியோவும் நல்லா இருக்கும். ஸோ அப்போ 15,800 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ யாராவது குட்டிக்காரன் அடிச்சு பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்கிற iPhone 12 வாங்குவாங்களா? ஃபஸ்ட்டு அந்த பட்ஜெட்டுக்கு அது கிடைக்குமா? ஸோ அதனால் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஹை பட்ஜெட் ஃபோனை ஒரு 30,000க்கு வாங்கணும் அப்படின்னும் போது ஒரு iPhone 14, ஒரு iPhone 14 ப்ளஸ் இந்த மாதிரியான ஃபோனை வாங்குறதுக்கான முயற்சிகள் வந்து நிறைய பேர் காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் யூஸ்டு மார்க்கெட் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து இப்பயும் ஆப்பிள் லோகோ போட்ட ஃபோன்ஸ்க்கு கொஞ்சம் மரியாதை அதிகமாக இருக்குது. ஸோ அதை சொல்கிறேன். பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் அதுவும் என்னென்னா, நானே ஒரு ஷாமி ஃபோன் தான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படி இருந்தால் என்ன S24 அல்ட்ரா பக்கம் தாவ வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டு ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு. அதில் வந்து சாம்சங் மேலே அட்ராக்ட் ஆகிட்டேன். அதனால் S24 அல்ட்ரா தான் பார்த்ததும் ஓகே நம்ம சாம்சங் வாங்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் S24 அல்ட்ரா வாங்கலை. நெக்ஸ்ட் அல்ட்ரா ஏதாவது ட்ரை பண்ணுறேன். பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் நான் கவனிச்ச வரையும் என் சர்க்கிளில் இருக்கவங்க இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க அது யூஸ்டு மார்க்கெட்டில் ரொம்ப டார்கெட் பண்ண ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 15 அல்ட்ரா அந்த கேமராக்காக. அடுத்து சாம்சங் S24 அல்ட்ரா, அதுக்கடுத்து iPhone 15. இது 3 தான் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் அந்த யூஸ்டு மார்க்கெட்டில் ரொம்ப டார்கெட் பண்ணி பார்த்துட்டு இருந்தது டிவைஸாக இருக்கும். ஸோ பெஸ்ட் யூஸ்டு ஃபோன் கேட்டகரியில் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா சோனியோட Xperia 5 Mark 4 தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டிவைஸ். அந்த 15,000 ரூபாய்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வேல்யூ உள்ள ஃபோனு. ஸோ நான் அதை பிக் பண்ணுறேன். பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்ஸ் பிக்சல் தான் எப்போவுமே வந்து நான் நம்பி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்குவேன் அப்படின்னா அது பிக்சல் ஃபோன்ஸ் தான். அண்டு இந்த வாட்டியும் வந்து எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு கடைக்காரர் வந்து சம்பாரம் பிக்சல்
8 ப்ரோவோ வாங்கினாரு. அதை பார்த்துட்டு தலைவர் வந்து குஷி ஆயிட்டாரு. ஸோ நானுமே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பிக்சல் 4 XL செகண்ட் ஹேண்டில் வாங்கினது. பிக்சல் 4 XL செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிக்சல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ பிக்சல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸ். பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் இதை பற்றி எனக்கு ஐடியா எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிக்சல் தான் நிறைய விற்றுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு OnePlus 13R நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். அதான் நினைக்கிறேன். இது 12R இல்லை 13R இந்த மாதிரி மிட் ரேஞ்ச் OnePlus ஃபோன்ஸ் தான் வந்து நிறைய பேர் செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட்னா கான்டென்ட் கன்சம்ஷனுக்கு சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 3 or 4 இல்லைனா பிக்சல் 9 Pro XL or 10 Pro. பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்ஸில் வந்துட்டு Xiaomi 15 Ultra யூஸ்டு நல்லா கிடச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஐஃபோன் மேக்ஸ் வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டில் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்ஸில் வந்துட்டு ஐஃபோன், அதுக்கப்புறம் Xiaomi 15 Ultra. பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் அது அன்டவுட்டட்லி S24 Ultra தான். எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸே S25 வாங்கணும்னு இருந்தவங்களே S24 Ultra வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃப்ரெண்ட்ஸே. ஸோ இதுவும் பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்ஸ் எனக்கு தெரிஞ்சு S24 Ultra தான். ஸோ பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் இது வந்து ஒருத்தரை பொறுத்து மாறும். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கேமரா சென்ட்ரிக்காக தான் நான் யோசிப்பேன். ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் வந்த ஃபோனாகவே இருந்தாலும் நம்மளால் இப்போ வாங்க முடியலங்கிறது Xiaomi 15 Ultra தான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபோன் தான் பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோனாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் இப்போது S23 Ultra சொல்லுவேன். ஈவன் எனக்கு இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த கர்வ்டு டிஸ்பிளே வந்து அடிக்கடி கீழே விழுந்தாங்கன்னா டிஸ்பிளே உடையுது. நானே ஒரு 3 times இந்த டிஸ்பிளே மாற்றிருக்கேன். அப்படி இருந்தாலுமே இதில் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து S24 Ultraவோட நல்லாயிருக்கு. அண்டு எனக்கு என்னவோ தெரியல, இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் S24 அதுக்கடுத்து அந்த இன்க்ரிப்டல் அப்டேட்டோட பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக தோணுது. இப்போ S25 Ultra போனாலுமே எனக்கு அதில் சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டி லோஸ் வருது அந்த மாதிரிலாம் இருக்குது. S24 Ultra போனால் டிஸ்பிளே டிம்மாக இருக்குது. ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஃபோனை வந்து நான் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ யாராச்சும் அப்டேட்ஸை பற்றி கேர் பண்ணவே மாட்டாங்க. யூசர்ஸ் வந்து அப்டேட்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் போதும், யூஸ்டு மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஒரு ரிலையபிளான ஃபோன் வேணும், ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் வச்சுன்னா நான் கண்டிப்பாக இப்போ கூட நான் S23 Ultra தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வருஷத்தோட பிகினிங்கில் வந்து ஃப்ளாக்ஷிப் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து S25 Ultraவாக இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் Xiaomi 15 Ultraவாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா சம்வேர் உங்களுக்கு 70லேருந்து ஒரு 85க்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பெஸ்ட் யூஸ்ட் மார்க்கெட் ஃபோன். ஸோ இது வந்து iPhone 16 Pro Max வந்து முக்கியமாக Pro Max வந்து யூஸ்டு மார்க்கெட் ஃபோனில் திரும்ப நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதுவுமே இல்லாமல் Pro Maxும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஐஃபோன் இந்த டைம் வந்து கம்பேர்ட் டு 17 Pro Max வந்து ஓல்டு மாடலுக்கு வந்து நிறைய பேர் போக ட்ரை பண்ணுறாங்க. OnePlus 13 வந்து நல்ல ஃபோனாக தெரியுது OnePlus 15க்கு அப்புறமா பார்க்கும்போது. அதே மாதிரி iQ 13 வந்து கேமரா வந்து வேணால் iQ 15 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர மற்றபடி பெரிய வந்து வித்தியாசம் வந்து iQ 13க்கு iQ 15க்கு கூட இல்லை, ப்ராசஸர் கேமராவை தவிர. ஓகே, இப்போ வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்ஸ். சரி, இப்போ வந்து நம்ம ப்ரைஸ் கம்மியாக வேணும், இல்லை நல்ல ஃபோனாகவும் வேணும். அப்படி பார்த்தா கொஞ்சம் நம்ம யூஸ்டு மார்க்கெட் ஃபோன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் மொபைல். ஸோ யூஸ்டு மார்க்கெட்டில் செகண்ட்ஸில் கிடைக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா iQ ஸ்டோரில் iQ 12 நான் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பிராண்டே வந்து உங்களுக்கு வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த வாரண்ட்டியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிராண்டே கொடுக்குற மாதிரி ரீஃபர்பிஷ்டு மொபைலுக்கு நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அந்த விதத்தில் iQ 12 வேணால் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அப்புறம் பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோனு அகெயின் எந்த ஐஃபோனாக வேணால் இருக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் சேல்ஸில் வந்து அதிகமாக விற்கிறது வந்து ஐஃபோன் தான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில். நானே இந்த ஐஃபோன் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் 15 Pro. ஸோ எப்படி பார்த்தாலும் வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு ஐஃபோனில் கிடைக்கணும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறது தான். ஸோ எனி ஐஃபோன்னே சொல்லிட்டு போயிடுவேன். இவ்வளோ தான் என்னோட 2025 ரேப். பெஸ்ட் யூஸ்ட் மார்க்கெட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQ 12 OnePlus 12 நான் சொல்லுவேன். நான் பெஸ்ட் யூஸ்ட் மார்க்கெட் ஃபோன் வந்து அகைன் S24 Ultra. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் அதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோனை பற்றி தான் அவர் வந்து கேட்டிருக்காரு.
அதில் நம்ம ஐக்யூ 12 கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் S24 அல்ட்ராவையும் சொல்லலாம். S24 அல்ட்ரா ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு 50,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த 2025ல கிடச்சிது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். 60,000 ரூபா கிட்ட கிடச்சதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி டீலாக தான் எனக்கு வந்து பட்டுச்சு. பெஸ்ட்டு யூஸ்டு மார்க்கெட் ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் ஒரு புது பிராண்டை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஹானரை சூஸ் பண்ணுவேன். எல்லாரும் வாங்குற மாதிரி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிக்சலை சூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஐஃபோன் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது அதில். ஸோ நீ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ கருத்துக்கள் எப்பயுமே வேறுபடுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான இப்போ ஒரே விஷயத்தை தான் வாங்குவாங்க அப்படின்னா பைக் கம்பெனி ஒன்று தான் இருந்திருக்கணும், ஃபோன் கம்பெனி ஒன்று தான் இருந்திருக்கணும், எல்லாமே ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கணும், இன்னொரு கம்பெனி இருக்கவே கூடாது. எல்லாருக்குமே ப்ரிஃபரன்ஸுங்கிறது மாறும். இல்லாட்டி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் உண்டு. அதனால தான் ஒரே செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஒரே செட் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்திருக்காது. ஸோ உங்களுக்கும் உங்கள் மனசில் ஒரு சில ஆன்சர்ஸ் வந்திருக்கும். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், டைம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபோன் என்ன, நீங்கள் என்ன பிக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத போடலாம். ஸோ பெஸ்ட் கான்ட்ரவர்சி டிவைஸ், மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு டிவைஸ், பெஸ்ட் கம்பேக் டிவைஸ், பெஸ்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், பெஸ்ட் 2024ல் வந்த ஃபோன், சோல்ட் இன் 2025, பெஸ்ட் யூஸ்டு மார்க்கெட் ஃபோன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ண கேள்விகள். ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த கேள்விகளுக்கான பதிலை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரைட்டு, நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபோன்ஸை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த ஃபோன் நல்லா இல்லைன்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபோனுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எல்லாருக்குமே ஒரே ஃபோன் பிடிக்காதுங்கிறதையும் நான் திரும்ப திருத்தமாக அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரைட்டா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நம்ம திரும்ப 2026ல் என்னென்னலாம் நம்மளால் கழட்ட முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கழட்டுவோம். சரியா? பார்க்கலாங்க. பாய். கொஞ்சம் சாஃப்டாக 2026